டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். கூத்தாநல்லூர் வட்டத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கு. நன்னில வட்டம் வண்டாம்பாலை கிராமத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையம் தொடங்கப்பட்டிருக்கு. 241 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2,37,287 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருது. புதுமை பெண் திட்டத்தில் 12,918 மாணவியர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடனுதவி வழங்கும் திட்டத்தில் 52,529 மகளிருக்கு 2,976 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் உட்பட பல்வேறு தொழில் முனைவோருக்கான மானியத்துடன் வங்கி கடன் அந்த உதவி வழங்கும் திட்டங்களின் கீழே இதுவரை 513 தொழில் முனைவோருக்கும் சுமார் 155 கோடி ரூபாய் மானியத்துடன் கூடிய வங்கி கடனுதவி வழங்கப்பட்டிருக்கு. பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தில் சுமார் 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 266 பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நான் முதல்வன் திட்டத்தில் 53,178 மாணவர்கள் திறம்பயிற்சி பெற்றிருக்காங்க. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் 37,848 மாணவர்கள் சூடாகவும் சுவையாகவும் சத்தான உணவை சாப்பிட்றாங்க. அது மட்டுமல்ல, நன்னிலம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, கோட்டூர், திருவாரூர், கொரடாச்சேரி ஆகிய 6 ஒன்றியங்களில் உள்ள 665 குடியிருப்புகளுக்கு 880 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொள்ளிடமாற்று நீரை ஆதாரமாக கொண்டு தொடங்கப்பட்ட கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. 90 விழுக்காடு கட்டுமான பணிகள் முடிஞ்சிருக்கு. அமைச்சர் நேரு அவர்கள் உறுதி கொடுத்திருக்கிறார். இந்த திட்டத்தை வரும் செப்டம்பர் மாதம் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்போகிறோம் என்று அறிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, கூத்தாநல்லூர், திருவாரூர் நகராட்சிகளில் 99 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்ட பணிகள் நடைபெற்று வருது. 49 பாலங்கள் கட்டக்கூடிய பணிக்கு திட்டமிட்டு அதனுடைய பணிகளும் நடைபெற்று வருது. முத்துப்பேட்டையில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன் இறங்கு தளம் அமைக்கக்கூடிய பணியும் நடைபெற்று வருது. முக்கியமாக மன்னார்குடி, கூத்தாநல்லூர் வட்டங்களில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிப்காட் தொழில் வளாகம் அமைக்கக்கூடிய முயற்சிகளும் தொடங்கப்பட்டிருக்கு. நெடுவாக்கோட்டை பகுதியில் ஜவுளி ஆடை தயாரிக்கக்கூடிய சிப்காட் எக்ஸ்பர்ட் அமைக்கக்கூடிய முயற்சிகள் தொடங்கப்பட்டிருக்கு. கண்டமங்கலத்தில் மணநலம் அறிவுசார் இல்லம் கட்டப்பட்டு வருது. கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 4,720 வீடுகள் கட்ட ஒப்புதல் வழங்கி அதில் 1,249 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. இப்படி நாள் முழுக்க நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே விவசாயிகள் வந்திருக்கிறீங்க. நம்ம எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இங்கே வந்திருக்கிறாரு. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் பயனடையக்கூடிய பட்டியலை கேட்டேன், பெருசாக கொடுத்தாரு. அதிலிருந்து சில முக்கியமானதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாவட்டத்தில் மட்டும் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை திட்டத்தில் 83,721 விவசாயிகள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதில் ஆழ்துளை கிணறுகள், பண்ணை குட்டைகள், வேளாண் இடுபொருட்கள் மற்றும் விவசாய கருவிகள் வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, நுண்ணீர் பாசன திட்டத்தில் இதுவரை 2,887 விவசாயிகள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. பயிர் காப்பீட்டு திட்டத்தை எடுத்துக்கிட்டால் 7,77,605 விவசாயிகள் பயனடையக்கூடிய வகையில் இதுவரை 143 கோடியே 78 லட்சம் ரூபாய் பயிர் காப்பீட்டு தொகை வழங்கப்பட்டிருக்கு.
பயிர்க்கடன் மட்டும் 2,43,100 விவசாயிகளுக்கு 1,556 கோடிய 26 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. 2,426 சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு. 31 நேரடி கொள்முதல் நிலையங்கள் 14 கோடிய 2 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலையும் 20 நேரடி கொள்முதல் நிலையங்களில் நவீன மேற்கூரையுடன் கூடிய சேமிப்பு தளங்கள் 39 கோடிய 22 லட்சம் ரூபாய் மதிப்பிலையும் பணிகள் நிறைவேற்று பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. 2020 2025 2026 ஆண்டு நிதியாண்டில் 8 இடங்களில் 80 கோடிய 66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 56,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூரையுடன் கூடிய நவீன நெல் சேமிப்பு தளங்கள் அமைக்கவும் 10 இடங்களில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் அமைக்கவும் திட்டமிட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி நான் சேலத்தில் நடந்த அரசு விழாவில் குறிப்பிட்டேன். சாதாரண ரக நெல் குவிண்டாலுக்கு 2,500 ரூபாய்க்கும் சன்ன ரக நெல் குவிண்டாலுக்கு 2,548 ரூபாய்க்கும் செய்யப்படும்னு அறிவித்தேன். இப்படி வேளாண் மக்களுக்காக பல நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு வரோம். திராவிட மாடல் அமைந்த பிறகுதான் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படுது. உங்களின் ஒருவனான நானே அதை திறந்து வச்சிருக்கிறேன். குறவை பாசனை பரப்பும் விளைச்சலும் பெருகி இருக்கு. விவசாயிகளுக்கு உற்பத்தி பொருள் விலையும் அதிகமாக கிடைக்குது. எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அவங்க எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற புதிய அறிவிப்புகளை நான் வெளியிடாமல் வரமாட்டேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய சொந்த டெல்டா மாவட்டத்துக்கு வந்துட்டு அறிவிப்பு இல்லாமல் போனால் நீங்கள் விட்டுருவீங்களா? நான் போயிட முடியுமா? முடியாது. முதலாவது அறிவிப்பு, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஜூபிலி மார்க்கெட் பகுதியில் 11 கோடி ரூபாய் செலவில் புதிய வணிக வளாகம் அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, திருவாரூர் மாவட்ட மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் நன்னில வட்டம் பண்டாம்பாளை ஊராட்சியில் 56 கோடி ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளோடு திருவாரூர் மாவட்ட மாதிரி பள்ளி புதியதாக அமைக்கப்படும். மூணாவது அறிவிப்பு, மன்னார்குடி பகுதியில் இருக்கக்கூடிய மாணவிகள் பயன்பெறக்கூடிய வகையில் மன்னார்குடி நகராட்சியில் 18 கோடி ரூபாய் செலவில் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி புதிதாக அமைக்கப்படும். நான்காவது அறிவிப்பு, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறுகள், வாய்க்கால்கள், வடிகால்களின் மதகுகள் மற்றும் நீர் ரெகுலேட்டர்கள் ஆகியவை 43 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, நன்னில வட்டத்தில் இருக்கக்கூடிய பூந்தோட்டம் பகுதி மக்களோட நீண்டகால கோரிக்கையான புறவழிச்சாலை அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும். ஆறாவது அறிவிப்பு, பாரம்பரிய நெல் ரகங்களை தம் வாழ்நாள் முழுவதும் பேணி பாதுகாத்த நெல் ஜெயராமன் அவருடைய அரும்பணியை போற்றக்கூடிய வகையில் திருத்துறைப்பூண்டியில் அவருக்கு நினைவு சிலை அமைக்கப்படும். இந்த அறிவிப்புகள் எல்லாம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும். தலைமைச் செயலகத்தில் துறைவாரியாக ஆய்வை நான் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். நெஞ்ச நிமிர்த்தி சொல்லுகிறேன், தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு திட்டங்களை எந்த அரசும் செஞ்சிருக்காது. எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த திட்டங்களை எல்லாம் நான் எப்படி செயல்படுத்துகிறோம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். பல்வேறு நிதி நெருக்கடிக்கு மத்தியில், மத்தியில் நமக்கு இடையூறாக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசையும் சமாளித்து இவ்வளவு சாதனைகளை செஞ்சிருக்கிறோம், தொடர்ந்து செய்யத்தான் போகிறோம். இதெல்லாம் பார்த்து தாங்கிக்க முடியாத எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இப்போ என்ன செய்கிறார்? தமிழ்நாட்டை மீட்போம், தமிழகத்தை மீட்போம் என்று ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறார். ஏன்னா தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுகிற கூட்டத்துக்கிட்ட இப்போ அதிமுகவை சேர்த்துட்டாரு. அதிமுகவை மீட்க முடியாத இவர் தமிழகத்தை மீட்க போகிறாராம். திருவாளர் பழனிசாமி அவர்களே, உங்கள் கிட்ட இருந்து தமிழ்நாடு ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டது. கூவத்தூரில் ஏலம் எடுத்து கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன்
தமிழ்நாட்டையே பார்க்காத அவலமான ஆட்சியை நடத்தினீங்க. கொஞ்சம் நஞ்சமல்ல, செஞ்ச குற்றங்கள்ல இருந்து காப்பாற்றிக்க பாஜக கிட்ட ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அங்கே கொண்டு போய் அவருடைய உரிமைகளை அடகு வச்சிங்க. நீங்கள் செஞ்ச கேடுகள் ஒன்றா ரெண்டா? அதையெல்லாம் சரி செஞ்சு இன்று இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தான் நம்பர் 1, 9.69 விழுக்காடு. இதை நான் சொல்லலை, இதை ஒன்றிய அரசால் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றிய அரசால் அதை மறைக்க முடியல, மறுக்க முடியல. தலைநிமிர்ந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு வளர்த்தெடுத்திருக்கிறோம். வெளிமாநில மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டை பற்றி பெருமையோடு பேசுகிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் துரோகம் செய்கிறது மட்டும்தான். உங்களை கொண்டு வந்தவருக்கு துரோகம் செஞ்சு வெளியில் அனுப்புனீங்க. உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட கட்சிக்கும் அந்த தொண்டர்களுக்கும் துரோகம் செஞ்சு கூட்டணி வச்சிங்க. ஆட்சியில் இருந்தப்போ தமிழ்நாட்டை உரிமைகள் அடகு வச்சு தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேருக்கும் துரோகம் செஞ்சீங்க. நாங்கள் கேட்கறது, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறதில்ல. நாம் கொடுக்குற ஜிஎஸ்டி அந்த நிதியையும் நமக்கு ஒழுங்காக திருப்பி தர்றதில்லை. சிறப்பு திட்டங்கள் எதுவும் கிடையாது. ஏன் ஒன்றிய அரசோட திட்டங்களுக்கு நாம தான் நிதி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பசங்க படிக்க தேவையான பள்ளி கல்வி நிதியை எல்லா மாநிலங்களுக்கும் தரக்கூடிய நிதியை நமக்கு மட்டும் கொடுக்கல. தமிழ் வளர்ச்சிக்கு நிதி இல்லை. தமிழுடைய பெருமையை வெளிவரக்கூடாதுன்னு கீழடி ஆய்வறிக்கையை வெளியிட மறுக்கிறாங்க. கீழடினா அவருக்கு என்ன தெரியும்னா, கீழே படுத்துட்டு போகிறாரு பாருங்க, அதுதான் அவருக்கு தெரியும். கீழே அந்த ஆய்வறிக்கையை வெளியிடாமல் மறுக்கிறாங்க. அது மட்டுமா, தொகுதி மறுவர அந்த பிரச்சனை, இப்போ வாக்காளர் பட்டியலை குளறுபடியாகி இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்படி தமிழ்நாட்டோட எல்லா உரிமைகளையும் பறிச்சவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு எப்படி உங்களால் கூச்சமே இல்லாமல் பயணம் பண்ண முடியுது? அது மட்டும் இல்லை, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. சமீபத்தில் பேசியிருக்கிறார். என்ன, இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துக்கிட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ பாஜகவோட ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டார். அறநிலையத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு. இது கூட தெரியாம நீங்க எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல. மறைந்த பெரிய பக்தவத்சலம் காலம் தொடங்கி ஏன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே முதலமைச்சராக இருந்தபோது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார். அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டடத்தை போன முறை நீங்கள் திறந்து வச்சீங்க. அப்போ ஏதாவது மயக்கத்தில் போய் திறந்து வச்சுட்டு வந்தீங்களா? இப்போ நாங்கள் கல்லூரி தொடங்கினா தப்பா? பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி தொடங்கக்கூடாதுன்னு பேசுறது இல்லை. ஆனால் பழனிசாமி மட்டும் பேசுகிறார். இதை பார்த்தா ஒன்று தான் எனக்கு நினைவுக்கு வருது. ஒரு திரைப்படத்தில், வடிவேலு படத்தில் தான் ஒரு காமெடி ஒன்று வரும். என்னன்னா, கொடுத்த காசுக்கு மேலே என்னமா கூவுறான்னு. அந்த மாதிரி பாஜகக்காரங்களே பேசிகிட்டு இருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திராவிட மாடல் செய்திருக்கக்கூடிய சாதனையோட லிஸ்ட் பெருசாக இருக்கு. நான் பழனிசாமியை நேரடியாக கேட்கிறேன், ஏன் படிப்புனா உங்களுக்கு அவ்வளவு கசக்குது? கல்விக்காக உண்மையிலே குரல் எழுப்புகிற மாதிரி இருந்தால் கும்பகோணத்தில் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய பெயரால் பல்கலைக்கழகம் அமைக்க போகிறோன்னு சட்டமன்றத்தில் சட்டமே ஏற்றி அனுப்பி வச்சோம். 2 மாதம் ஆகிருக்கு. அதுக்கு ஆளுநர் இதுவரையில் அனுமதி தராமல் இருக்கிறார். நான் கேட்டேன், இதை விட ஆளுநருக்கு என்ன வேலை? இதுக்காக குரல் எழுப்ப எதிர்க்கட்சி தலைவருக்கு நெஞ்சுரம் இருக்கா? நீங்கள் ஒன்றிய அரசு கிட்ட கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நாங்கள் உறுதியோடு சொல்லுகிறேன், சட்ட ரீதியாக எதிர்கொண்டு கலைஞர் பல்கலைக்கழகத்தை நிச்சயமாக உறுதியாக அமைப்போம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களே, மக்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகங்களை செஞ்சுக்கிட்டு மக்களை எப்படி ஏமாற்றி விடலாம் என்ற நப்பாசையோடு நீங்கள் என்ன பயணம் செஞ்சாலும் மக்கள்
ஒருபோதும் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் உங்கள் ட்ராக் ரெக்கார்டு, துரோகங்கள் தான் உங்கள் ஹிஸ்ட்ரி. தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற எதிரிகள் எப்படி வேண்டுமானாலும் வரட்டும், மக்களான நீங்கள் எங்களோட ஓரணையில் தமிழ்நாடு ஒற்றுமையாக நிற்கணும். நம்மோட மண், மொழி, மானம் காக்க என்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகமும் மண்ணின் மைந்தரான கலைஞரின் கொள்கை வாரிசான இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் துணை நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.